இயேசுவின் பாதத்தில் சில நிமிடங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட யோவான் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லி யோவான் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு யார் மேய்ப்பராக இருக்கிறார்? இயேசு நமக்கு மேய்ப்பராக இருக்கிறாரா? இல்லை ஒரு சினிமா நடிகர் நம்மளுக்கு மேய்ப்பராக இருக்கிறாரா? இல்லை கிரிக்கெட் வீரர், கிரிக்கெட்டில் நட்சத்திர வீரர்கள் நமக்கு மேய்ப்பராக இருக்காங்களா சொல்லி கொஞ்சம் யோசிக்கணும். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் இயேசு மேய்ப்பராக இருக்கிறாரோ இல்லையோ. நிறைய சினிமா நடிகர்கள் மேய்ப்பராக இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா தலையை அப்படியே வெட்டிக்குவாங்க, அப்படி அந்த நடிகர் மாதிரியே தலையெல்லாம் வெட்டிக்குவோம். அந்த கிரிக்கெட் வீரர் மாதிரியே தலையெல்லாம் அப்படி சீவிக்குவாங்க, அப்படி ஆக்ஷன்லாம் அப்படியே இருக்கும், அவங்களே மாதிரியே இருப்பாங்க. ஆனால் இயேசு மாதிரி நடக்கிறதுக்கு மாட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன். இதனால தான் தாவீது அதை நன்கு உணர்ந்தவனாய் சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 1வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லி. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். சவுலுக்கு பயந்து யூதேயா வனாந்தரத்திலே தாவீது அந்த வனாந்தர பாதையை கடந்தபோது அவன் சொல்கிறான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். எனக்கு பாதுகாப்பு அவர் ஒருத்தர் தான், என்னை நடத்தினவர் அவர் ஒருத்தர் தான், எனக்கு துணையாக இருந்தவர் அவர் ஒருத்தர் தான் சொல்லி சங்கீதகாரன் நன்கு உணர்ந்தவனாய் அந்த காரியத்தை சொல்கிறான். ஆபத்தில் அவர் நமக்கு துணையாக இருக்கிறார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34-35 சவுல்கிட்ட தாவீது சொல்கிறான், என்னுடைய ஆணை பிடிக்கிறதுக்கு, மந்தையில் இருக்கிற ஆணை பிடிக்கிறதுக்கு ஒரு தடவை கரண்டி வந்துச்சு, ஒரு தடவை சிங்கம் வந்துச்சு. நான் என்ன செஞ்சேன், அந்த ஆடோடு போராடி, அந்த சிங்கத்தோடு போராடி அந்த ஆட்டை மீட்டு கொண்டேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது ஆபத்து வரும்போது ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறவன் எதிராளியோடு போராடி என்ன செய்யலாம், தன் ஆட்டை காப்பாற்றுகிறதை பார்க்கிறோம். இயேசு சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு நல்ல ஒரு மேய்ப்பனாக இருந்து நம்முடைய ஆடு தனக்கு கொடுக்கப்பட்ட ஆட்டை அவர் என்ன செய்கிறாரு, பாதுகாக்கிறார். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மேய்ப்பனாக இல்லாதபடிக்கு அநேகரை கொண்டு போய் மேய்ப்பனாக வச்சுட்டு அவசியப்படுறாங்க. ஆனால் இயேசு நமக்காக தன் ஜீவனையே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார். ஆபத்து வரும்போது அவர் நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மளை பாதுகாக்க அவர் உண்மையோடவராக இருக்கிறார். இதை பார்க்கிற சகோதரியே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் கூட காணாமல் போன ஆட்டை தேடி வந்தார். அல்லது லூக்கா நிருபம் 15ஆம் அதிகாரம் 4-5 பார்த்தீங்கன்னா, அந்த ஆடுகளை தேடி ஒரு மேய்ப்பன் போகிறான். 100 ஆடு வச்சிருக்கிறோம், அதில் ஒரு ஆடு காணாமல் போயிட்டு அந்த ஆடை தேடி இருந்துச்சுன்னா அந்த மேய்ப்பன் போய் அந்த ஆடை கண்டுபிடிச்சி யோவான் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, ஆடு அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிறது என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த நாளில் அடிக்கடி நம்ம என்ன செய்யணும், ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் அந்த ஆடை காணாமல் போன ஆடை போல் நம்மளும் என்ன செய்யணும், அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில் வேறு எங்கேயாவது போயிடும். அந்த 99 ஆடு அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு போச்சு, அந்த ஒரு ஆடு என்ன செய்யல, சத்தத்தை கேட்காம வேறு எங்கேயோ போயிட்டு இல்லையா. ஆனால் அந்த மேய்ப்பன் நினச்சத அப்படியே விட்டுட்டு போகல. நல்ல மேய்ப்பனாக இருக்கிறதுனால அவன் வந்து அந்த ஆடை தேடி கண்டுபிடிச்சி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு கண்டுபிடிச்சி அந்த ஆடை கண்டுபிடிச்சி கொண்டு போகிறத பார்க்குறோம். அப்படி தான் இயேசு கிறிஸ்து காணாமல் போன நம்மளை, அடிக்கடி அவரை விட்டு பின்வாங்கி போன நம்மளை தேடி கண்டுபிடித்து மீண்டுமாய் தன்னோடு இணைக்கிறதை பார்க்கிறோம். இதை பார்க்கிற சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாகவே இருக்கிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறார். ஆகவே
இதை பார்க்கிற சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். ரெண்டாவது, ஆண்டவர் காணாமல் போன ஆடை கண்டுபிடிச்சு தன் பக்கத்தில் சேர்த்துக்கிறார். அடிக்கடி பாவத்தினால அடிக்கடி ஆண்டவரோடு விட்டு விலகி போகிற நம்மளை அவர் தேடி வந்து கண்டுபிடிக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பனை நம்ம விட்டுட்டு பின்வாங்காதபடிக்கு காத்துக்கொள்ளணும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற சகோதரன் சகோதரிக்காக நம்ம ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே, நல்ல மேய்ப்பனை விட்டுட்டு பின்வாங்காதபடிக்கு, நல்ல மேய்ப்பனை விட்டுட்டு அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல், அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்காம, ஆண்டவரே வேறு எந்த பாதையிலேயா போயிட்டு இருந்தா கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த நாளிலே மன்னித்து அவர்களை ஆண்டவரே உன் பக்கமாக இணைத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உண்மை விட்டு பிரியாதபடிக்கு நீரே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி கையிலக்காரன் சொன்னது போல கர்த்தர் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மேய்ப்பனாக இருந்தவங்களை நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். வழி நடத்தும் இயேசுவை நல்ல